ஹாப்பி மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல என்னெல்லாம் பார்க்க போறோம்னா, சிக்கனை வந்து ரொம்ப ட்ரெடிஷனலா ரொம்ப கிரேவி மசாலா அப்படின்லாம் ரெடி பண்ணாம ரொம்ப சிம்பிளா எப்படி ரெடி பண்ணலாம் தான் பார்க்க போறோம். பரோட்டாக்கு சிக்கன் சால்னா வந்து அவ்வளோ சிம்பிளான ரொம்ப ஈஸியா ஃபாஸ்டா அரைச்சு வைக்கிற சால்னா. சம்மர் ஆரம்பிச்சதுனால டீடாக்ஸ் வாட்டர் நம்மள அப்படியே டீஹைட்ரேட் பண்ணாம வச்சுக்கிறதுக்கு இன்னும் ஹெல்த்தியாவும் இருக்கும். ஃபைனலா ரொம்ப சிம்பிளா சிக்கன் ரசம். ஆனா இது வந்து அவ்வளோ எம்மியா சூப் மாதிரி டேஸ்ட்ல செம்மையா இருக்கும். வெல்கம் டு ஸ்ரீ அண்ட் மாம் லைஃப். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். மார்னிங்கே சிக்கன் வந்து ஒரு 1/2 kg கிட்ட எடுத்துட்டு ரெடி பண்ணிட்டேன். 1/2 kg சிக்கன்ல எலும்பு பீஸா எடுத்து சால்னாக்கு ரெடி பண்றதுக்காக தனியா எடுத்து வச்சாச்சு. நம்ம டைம் ஆல்ரெடி சூடா இருக்கனால கொஞ்சம் சிக்கன் எடுக்கிறத கம்மி பண்ணிக்கலாம். ரொம்ப நாள் ஆஃப்டர் லாங் கேப்க்கு அப்புறம் தான் நாங்களும் சிக்கன் எடுக்கிறோம். இந்த சால்னாக்கு ஃப்ரெஷ்ஷா வறுத்து அரைக்கிற மசாலா போடுறதா செம்ம ஃப்ளேவரிங்கா இருக்கும். இந்த சால்னா வந்து ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியா ரெடி பண்ணிடலாம். 2 ஸ்பூன் சீரகம் எடுத்திருக்கேன் ஸ்மால் ஸ்பூன்ல. அதே சைஸ்லயே தான் பெருஞ்சீரகமும் 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். இதுல வந்து பெப்பர் தான் வறுத்து போடுவாங்க. நான் ஆல்ரெடி பெப்பரை பொடிச்சு வந்து பவுடரா வச்சிருக்கனால பெப்பர் ஆட் பண்ணல. அதுக்கு பிறகு வத்தல் ஆட் பண்ணியிருக்கேன். வத்தல் ஒரு 4 வத்தல் மட்டும் கிள்ளி ஆட் பண்ணியிருக்கேன். அதை நல்லா வறுத்துட்டே ஆட் பண்ணுங்க. அப்பதான் இன்னும் நல்லா ஃபிளேவர் இருக்கும். கருகிராம சிம்லே வச்சு வறுத்து ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இதை ஸ்லோ ரோஸ்ட் பண்ணும்போது, அதுவும் இந்த இரும்பு கடாயில ஸ்பெஷலா பண்ணும்போது அவ்வளோ ஸ்பைசியா சூப்பரான ஃபிளேவரிங்கா இருக்கு. அதே மாதிரி இதை தாளிச்சிட்டு ரொம்ப நேரமும் நம்ம இதே கடாயில வச்சிடக்கூடாது, பிறகு கருகிரும். இதை அப்படியே மிக்சி ஜார்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணிட வேண்டியதான். இதுவும் நல்லா ஆறட்டும். ஆறின பிறகுதான் நம்ம அரைக்க போறோம். அதுக்குள்ள நம்ம வந்து இதுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்க வேண்டியதான். இதை வந்து நல்லா கிறிஸ்பியா இருக்கும். நம்மளுக்கு நல்லா வறுத்தனால அவ்வளோ சவுண்ட் கேட்கும். இந்த மாதிரி ஷேக் பண்ணாலே நார்மலா நம்ம சிக்கன் ரெடி பண்ற மாதிரி இதுல வந்து எதுவுமே ஆட் பண்ண தேவையில்ல. அதாவது மல்லித்தூள், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் அந்த மாதிரி எதுவுமே தேவையில்லை. முந்திரி பருப்பு ஆட் பண்ணிக்கணும். அப்பதான் நம்மளோட கிரேவி வந்து நல்லா திக்னஸா இருக்கும். நெக்ஸ்ட் ஒரே ஒரு ஸ்மால் கப் அளவு தேங்காய் சில்லு ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா ஃபைன் பேஸ்டா அரைச்சு ரெடி பண்ணியாச்சு. திக்கான கன்சிஸ்டன்சில 1 கப் அளவு தேங்காய் பால், சின்ன வெங்காயம் 4-5, நம்மளோட பெப்பர், கருவேப்பிலை, இஞ்சி இது மட்டும் தான் தேவை. வேற எதுவுமே எக்ஸ்ட்ரா தேவையே இல்லை. அதனாலதான் இது வந்து ரொம்ப சிம்பிளாவும் ஃபாஸ்டா ரெடி பண்ணிடுறதுக்கு வசதியா இருக்கும். இந்த சிக்கன் கிரேவி வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு முன்னாடி டீடாக்ஸ் வாட்டர் குடிக்கிறதுக்கு பிளெயினான டீடாக்ஸ் வாட்டர் எடுத்து குடிக்க ஆரம்பிச்சாச்சு. அப்படியே சைட் பை சைட்ல. இப்போ இதுக்கு நல்லெண்ணெய் தான் ஆட் பண்ணணும். அதுதான் செம்ம ஃபிளேவரிங்கா இருக்கும். ஸோ நல்லெண்ணெயா ஆட் பண்ணியாச்சு. கருவேப்பிலை, வெங்காயம், சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணிட்டு நம்ம நல்லா கிளீன் பண்ணி வச்சிருக்க சிக்கன் ஆட் பண்ணிட்டேன். சிக்கனை நல்லா மஞ்சள் பொடி உப்பெல்லாம் போட்டு கிளீன் பண்ணி வச்சிருந்தனால சூப்பரா கிளீனா ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பா மஞ்சள் வந்து கடையில போட்டு கிளீன் பண்ணலன்னா நம்ம வீட்டுல வச்சு கண்டிப்பா கிளீன் பண்ணணும். கடையிலே போட்டு கொடுத்தா கூட இன்னொருக்க கூட நம்ம மஞ்சள் பொடி போட்டு கிளீன் பண்ணலாம். அவ்வளோ ஹெல்த்தியானது. இதுல வந்து நம்ம இஞ்சியை அரைச்சு கூட ஆட் பண்ண தேவையில்ல. இஞ்சியை வந்து எங்க ஆச்சியெல்லாம் வந்து இதுல ஸ்லைஸ் பண்ணி மட்டும்தான் போடுவாங்க. அது மாதிரிதான் நானும் இஞ்சியை ஆட் பண்ணிட்டேன். இந்த சிக்கன் சால்னா வந்து ரொம்ப ட்ரெடிஷ்னல் ஆனதுனால சின்ன வெங்காயம் ஆட் பண்றதா செம்ம ஃபிளேவரிங்கா இருக்கும். அப்படியே முழுசா ஆட் பண்ணலாம் செம்மையா இருக்கும். இதுல வந்து வறுத்து அரைச்சு வச்சிருந்த பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். அதாவது சீரகம், பெருஞ்சீரகம், வத்தல், முந்திரி பருப்பு, தேங்காய் எல்லாம் போட்டு எல்லாமே அரைச்சு வச்சிருந்தேன். நல்லா ஃபைன் பேஸ்டா ரெடி ஆயிருச்சு. இதுல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒரே ஒரு கப்பு மட்டும் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப நிறைய ஆட் பண்ண வேணாம். ஏன்னா சிக்கன்ல இருந்து வர தண்ணி நிறைய எக்ஸஸா வரும். இந்த சிக்கன் சால்னாக்கு தேவையான சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஃபைனலா இதுக்கு நல்லா பெப்பர் ஆட் பண்ணிக்கணும். இதுக்கு நல்லா நான் ஒரு 3 ஸ்பூன் கிட்ட பெப்பர் ஆட் பண்ணியிருக்கேன். அப்பதான் சூப்பரா ஸ்பைசியா இருக்கும். இதுல நம்ம தேங்காய் பாலும் பெப்பரும் சேர்த்து ஆட் பண்றதுனால த்ரோட் பெயின், கோல்டு, இன்ஃபெக்ஷன் டைம்ல எல்லாம் இந்த மாதிரி வச்சு சாப்பிட்டோம்னா செம்ம ஹெல்த்தியா இருக்கும் நம்மளுக்கு. இந்த சிக்கன் சால்னாவை நம்ம சாதத்துக்கு வச்சு சாப்பிட்றதோட புரோட்டா இல்ல இடியாப்பம் அந்த மாதிரி ரெசிபிஸ்க்கு ரொம்ப பெர்ஃபெக்டான காம்பினேஷனா இருக்கும். நெக்ஸ்ட் இதுல மஞ்சத்தூள் ஆட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் டைம் மஞ்சத்தூள் ஆட் பண்ணணும். நான் மிஸ் பண்ணிட்டேன். இப்பதான் ஞாபகம் வந்துச்சு. நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஃபைனலா மஞ்சத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் இதுல கலரிங்காக நான் வந்து காஷ்மீர் ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்றேன். மிச்சபடி சில்லி பவுடர் வந்து ரொம்ப ஆப்ஷனல் தான். இதுல எவ்வளவு ஸ்பைசினஸ் வேணாலும் நம்ம வந்து காரத்துக்கு பெப்பர் மட்டும் ஆட் பண்றதே செம்ம ஃபிளேவரிங்கா இருக்கும். பாப்பாக்கு லாஸ்ட் வீக் விருதுநகர்ல இருக்கும்போது ரொம்ப கோல்டா இருந்தனாலதான் ஃபர்ஸ்ட் இந்த சால்னாவை ரெடி பண்ணியாச்சு. இதை ஒரு 15 மினிட்ஸ் கிட்ட குக் பண்ணாலே போதும். அவ்வளோ சூப்பரா பெர்ஃபெக்டா நம்மளுக்கு ரெடி ஆயிடும். சிக்கன் குக் ஆகுற அதே டைமிங்ல நான் புரோட்டாக்கு ரெடி பண்ண போறேன். புரோட்டா வந்து ரெடிமேட் புரோட்டா தான். அதே வீட்லயே ரெடி பண்ணி கொடுத்தது. விருதுநகர்ல இருந்து வரும்போதே எடுத்துட்டு வந்தாச்சு. ஒரு 5 புரோட்டா கிட்ட இப்ப மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ரெடி பண்ணிடலாம். இந்த ரெடிமேட் புரோட்டாவோட ரெசிபி வந்து ஆல்ரெடி நம்ம சேனல்ல இருக்கு. அந்த வீடியோவோட
வீடியோவோட லிங்கை வந்து டிஸ்கிரிப்ஷன்ல ஆட் பண்றேன். மிஸ் பண்ணவங்க கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்மளுக்கு கெஸ்ட் எல்லாம் நம்ம வீட்டுக்கு வராங்கன்னா இன்ஸ்டன்டா புரோட்டா ரெடி பண்ணி வச்சுட்டு இந்த மாதிரி ஃபாஸ்டா ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா ரொம்ப சூப்பரா டின்னர் ரெடி பண்ணலாம். இது வந்து நல்ல ஆயில் புரோட்டா, அதுக்காக ஆயிலே முக்கிறது இல்ல, நல்லா ஃப்ரை பண்ற மாதிரி ஷாலோவா ஃப்ரை பண்ணி எடுக்கிறது. செம்ம கிறிஸ்பியா இருக்கும். கிறிஸ்பியான ஆயில் புரோட்டா ரொம்ப சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப கம்மியான குவான்டிட்டியில தான் நான் ஆயில் யூஸ் பண்ணி ஃப்ரை பண்ணி எடுத்திருக்கேன். அதுக்குள்ள நம்ம சிக்கன் வந்து ரொம்ப சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. நல்லா திக்கான கன்சிஸ்டன்சில சால்னா ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சம் கூட தண்ணி ஆட் பண்ணா இன்னும் பெர்ஃபெக்டா இருக்கும் நம்மளோட புரோட்டால ஊத்தி சாப்பிடறதுக்கு. ஸோ ஒரு ஹாஃப் கிளாஸ் கிட்ட தண்ணி ஆட் பண்ணி நல்லா கொதிக்க வச்சாச்சு. இப்போ நம்மளோட சால்னா வந்து செம்ம பெர்ஃபெக்டா சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இனிமேல் சர்வ் பண்ணிடலாம். செம்ம கிறிஸ்பியாக இருக்கும். இது ஆறிடுச்சு, அவ்வளோ நேரம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நான் பிச்சு போட்டாலுமே நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். டீப் ஃப்ரை பண்ணோம்னா அவ்வளோ ஆயில் குடிக்கும். இது வந்து ரொம்ப ஆயில் கம்மியாக தான் யூஸ் பண்ணியிருப்போம். நல்லா லேயராக வந்திருக்கு. இதுதான் விருதுநகர் ஆயில் புரோட்டா. அப்படியே சூப்பராக செம்மையாக நம்மளோட சால்னாவோட செம்மையாக இருக்கும். இதை நல்லா ஊற வச்சுட்டு சாப்பிடணும், அதான் இருக்கிறதுலே பர்ஃபெக்டாக இருக்கும். இனிமேல் சால்னா ஊற்றிட வேண்டியதான். இந்த கிரேவியும் நல்லா திக்காக இருக்கும், ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். அதான் இருக்கிறதுலே ஹைலைட்டு. நம்மளுக்கு ரொம்ப ஃபாஸ்ட்டாக குவிக்காக ரெடி பண்ணிடலாம். ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபியும் கூட. நம்மளுக்கு நல்லா பெப்பர்லாம் ஆட் பண்ணியிருக்கனால சளி இருமல் இந்த மாதிரி எது இருந்தாலும் வேகமாக சரியாகும். அதுவும் நல்லெண்ணெய் ஆட் பண்ணியிருக்கோம், செம்ம ஃப்ளேவரிங்காக இருக்கும். புரோட்டாக்கு எப்போயுமே எக்கு வேறு வச்சு சாப்பிடணும், இல்லைன்னா தெய்வ குத்தமாயிரும். பட் என்ன, சட்னி மட்டும்தான் இன்றைக்கி. எங்கள் வீட்டில் இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் இதுதான், சிக்கன் வித் புரோட்டா. நல்லா ஊறினோடனே செம்மையாக இருக்கும். நம்மளோட சட்னியோட செம்மையாக இருக்குது. நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து நல்லா கோல்டுக்கு செம்ம ரிலீஃபாக இருக்கும். இதே நாட்டுக்கோழிலையும் நம்ம வந்து பண்ணலாம். நாட்டுக்கோழி மார்னிங் புரோட்டா எல்லாமே பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எடுத்தாச்சு. ஆஃப்டர் 10:30க்கு மேலே டீடாக்ஸ் வாட்டர் ஃபைனல் கொஞ்சோண்டு இருந்துச்சு, அதை அப்படியே ஊற்றிட்டு லெமன் ஃப்ளேவர் நிறையா இருந்துச்சுன்னா நம்ம இதில் வந்து ஹனி கூட ஆட் பண்ணி குடிக்கலாம். இல்லைன்னா இதில் வந்து நான் இன்னைக்கு நன்னாரி சர்பத்தோட எசன்ஸ் மட்டும் ஆட் பண்ணி குடிக்கிறேன். செம்மையாக இருக்கும், நல்ல ஒரு எனர்ஜி ட்ரிங்காக இருக்குது. வெயிட் லாஸ் பண்ணுறவங்களாம் இந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணவே கூடாது. அதாவது இதில் வந்து ஏன்னா சுகரோட லெவல் வந்து நிறையா இருக்கும் இந்த நன்னாரி சர்பத்தில். இந்த டீடாக்ஸ் வாட்டரில் லெமன் இஞ்சி எல்லாம் ஆட் பண்ணியிருக்கனால செம்மையாக இருக்கும். நன்னாரி சர்பத்தோட சேர்த்து மிக்ஸ் பண்ணி குடிக்கும் போது எப்பயுமே சப்ஜா சீட்ஸ் ஆட் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஜா சீட்ஸ் ஆட் பண்ணோம்னா ஃபாஸ்ட்டாகவே ரெடி ஆயிரும், ஒரு 2 மினிட்ஸில் ரெடி ஆயிரும். ஸோ தண்ணியில் ஊற போட்டு ஆட் பண்ணிக்கோங்க. சப்ஜா சீட்ஸ் ஆட் பண்ணோம்னா நல்லா வெயிட் லாஸ்க்கு கண்டிப்பாக ஹெல்ப்பாக இருக்கும். நெக்ஸ்ட் சிக்கன் ரசம் ரெடி பண்ண ஆரம்பிச்சாச்சு. சிக்கன் ரசமும் அப்படியே நம்மளோட சிக்கன் சூப் மாதிரி தான். சிக்கன் சூப் வந்து நார்மலா ஹோட்டல் ஸ்டைல்ல செய்யறது மாடல் படி பார்த்தோம்னா சிக்கன் வேக வச்ச தண்ணியில மட்டும் தருவாங்க, அதாவது சிக்கன் ஸ்டாக்கா தருவாங்க. ஆனா நம்மளோட தலப்பாக்கட்டு பிரியாணி ஸ்டைல்ல பார்த்தோம்னா நாட்டுக்கோழி சூப் கொடுப்பாங்க. அது அப்படியே ரசம் தான், நாட்டுக்கோழியை போட்டு ரசத்துல கொடுப்பாங்க. செம்மையா ஸ்பைசியா இருக்கும். மார்னிங் பிரேக்ஃபாஸ்டே செம்மையா ஹெவியா சாப்பிட்டனால இன்னைக்கு லஞ்சுக்கு வந்து ரொம்ப சிம்பிளா சிக்கன் ரசம் தான். சிக்கன் ரசத்தை வந்து உங்க ஃபேமிலியில ஏதாவது லஞ்ச் ரெடி பண்றீங்கன்னா ரசமாவும் ரெடி பண்ணிக்கலாம், சிக்கனுக்கு சூப்பாவும் கூட ரெடி பண்ணிக்கலாம். சிக்கன்ல வந்து சீரகத்தூளை ஆட் பண்ணிக்கோங்க. சீரகத்தூளை ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணி பரட்டி விடும்போது செம்ம ஃப்ளேவரா இருக்கும். இந்த சிக்கன் ரசம் செய்யறதுக்குமே நான் நல்லெண்ணெய் தான் ஆட் பண்ணிருக்கேன். தக்காளி மட்டும் ஒரு 2 தக்காளி கிட்ட ஆட் பண்ணிருக்கேன். இதுல புளி அந்த மாதிரி எதுவுமே ஆட் பண்ணவே தேவையில்ல. வீட்லயே ரெடிமேடா ரசப்பொடி ரெடி பண்ணி வச்சிருந்தா கூட நீங்க வந்து ரசப்பொடியா கூட ஆட் பண்ணிக்கலாம். அதை சிக்கனோட சேர்த்து பரட்டுங்க, அப்பதான் செம்ம ஃப்ளேவர் உங்களுக்கு கொடுக்கும். இந்த சிக்கன் வேக வைக்கிறதுக்கு தேவையான சால்ட் ஆட் பண்ணிக்கிட்டேன். இதுக்கு தேவையான 2 வெள்ளைப்பூடு மட்டும் ஆட் பண்ணிக்காச்சு. சிக்கன்ல இருந்து ஆல்ரெடி கொஞ்சம் தண்ணி இருக்கு. இப்போ நம்மளுக்கு எக்ஸ்ட்ராவா ரசத்துக்கு தேவையான அளவு நல்லா 1 கப் அளவு தண்ணி ஆட் பண்ணிருக்கேன். இந்த மெஷர்மெண்ட் குவான்டிட்டி எல்லாமே ஒரு 2 பேருக்கு ரொம்ப சூப்பரா நல்லா ஃபுல்லா இருக்கும் லஞ்சுக்கு ரெடி பண்ணி சாப்பிட்றக்கு. இப்போ நல்லா பெரட்டி டேஸ்ட் பாத்திர வேணா, காரம் மட்டும்தான் இருக்காது. ஃபைனலா இதுல வந்து பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம்.
இதில் எனக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக தண்ணியும் ஆட் பண்ணிவிட்டு நான் கொஞ்சம் தேவையான அளவு சீரகத்தூள் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி ரசம் வச்சு சாப்பிடும்போது நம்மளுக்கு நல்ல ஜீரண சக்திக்கு சூப்பரா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். மேல மேல வரது அந்த மாதிரி எந்த ப்ராப்ளமும் இதுல வராது. இந்த மாதிரி நம்ம சாப்பிடும்போது நல்ல லைட்டான டயட் ஃபாலோ பண்ண மாதிரி இருக்கும். ரொம்ப ஹெவியாவும் இருக்காது. இப்போ ஒரு 15 மினிட்ஸ் நல்லா குக் பண்ணி ரெடி ஆயிடும். நம்மளோட சிக்கன் ரசம் வந்து அவ்வளோ சூப்பரா நல்லா ஆயில் எல்லாம் விட்டு செம்மையா ரெடி ஆயிடுச்சு. இதுல இப்போ ஸ்பைசிக்காக நம்மளோட பெப்பர் ஆட் பண்ணிட வேண்டியதான். இதுல வந்து நல்லா காரத்துக்காக நான் ஒரு 3 ஸ்பூன் கிட்ட பெப்பர் ஆட் பண்ணிக்கிறேன். ஃபைனலா இதுல வந்து தாளிச்சு ஆட் பண்றதுக்கு கடுகு, வெந்தயம், வத்தல், கருவேப்பிலை எல்லாம் நல்லா தாளிச்சு ஆட் பண்ணிட வேண்டியதான். அப்பதான் இன்னும் சூப்பரா இருக்கும். இப்போ நம்ம தாளிச்சு இருக்கிற எல்லாத்தையும் ஆட் பண்ணோடனே நம்மளோட ரசம் வந்து செம்மையா சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. ஃபைனலா இறக்குனதுக்கு அப்புறம் வந்து நம்மளோட மல்லிச்செடி ஆட் பண்ணுங்க. அப்பதான் இன்னும் சூப்பரான ஃப்ளேவர் கொடுக்கும் நம்மளோட மல்லிச்செடியே வந்து. மல்லிச்செடியோட தண்டுல இருக்கிறதா ரொம்ப ஃப்ளேவர் இருக்கும். அந்த இலையில இருக்கிற ஃப்ளேவரோட சிக்கன்ல இருக்க ஆயில் வேற நம்ம ஆட் பண்ண ஆயில்லாம் இருக்கனால செம்ம ஃப்ளேவரிங்கா நம்மளோட சிக்கன் ரசம் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. நம்மளோட சிக்கனுமே நல்லா சூப்பரா பெர்ஃபெக்டா வெந்துருச்சு. நம்மளோட வத்தல்லாம் எடுத்துட்டு இதை ஒரு சூப்பா கூட நம்ம சர்வ் பண்ணலாம். அவ்வளோ ஸ்பைசியா சூப்பரா இருக்கும். எப்பவுமே பிளேட்டிங் பண்ணணும்னு ரொம்ப ஆசையா தான் பண்ணுவேன். ஆனா அது ஃபைனலா எப்படியோ சொதப்பிரும். இல்லையா பட்டுக்குட்டியா அவளால என்னெல்லாம் முடியுமோ அந்த வேலையை பண்ணிருவா. இன்னைக்கு நானா சொதப்புன கிளிப் தான் பாக்குறீங்க. கொஞ்சமா ரசம் ஊத்திருக்கலாம். எனக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவு ரசம் ஊத்தணும்னே நான் கட்டி வச்சிருந்த கோட்டை அப்படியே உடஞ்சிருச்சு. இந்த ரெசிபிஸ் எல்லாம் நீங்களும் உங்க வீட்ல கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல் ஃபார் மோர் வீடியோஸ். டாடா பை.